Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல அடுத்து வரப்போற மோட்டோவுடைய ஒரு பட்ஜெட் ஃபோன் தான் பார்க்க போறோம். மாடல் பார்த்தோம் அப்படினா Moto G15 பவர்ங்கற ஒரு 4G பட்ஜெட் ஃபோன் தான். இந்த ஃபோன் ஆல்ரெடி யூரோப்ல லான்ச் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம கண்ட்ரில வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். 12000 இருந்து 15000 வரைக்கும் இந்த ஃபோனோட பிரைஸை எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. கிரீன் கிரேங்கற ரெண்டு கலர்ல வருது. வேகன் லெதர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இதுல பவர் வந்து பார்த்தோம் அப்படினா பேட்டரிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு லாங் பேட்டரி மாடலா கொடுத்திருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து பார்த்தோம் அப்படினா ஸ்டார்டிங்லயே வந்து 8GB வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் 8GB வந்து பார்த்தோம் அப்படினா RAM பூஸ்ட்கான ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நல்லா கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படினா இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படினா 256GB வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு மாசான ஆப்ஷன். இது மூலமா நீங்க நிறைய ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து UFS 2.2 வந்து பேஸ் பண்ணிருக்கு. இது இல்லாம இன்னும் மெமரி அதிகமாக்குறதுக்கு பார்த்தோம் அப்படினா 1TB வரைக்கும் பார்த்தோம் அப்படினா எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து டெடிகேட்டடா கொடுத்திருக்காங்க. சோ 3 ஸ்லாட் இருக்கும். 2 சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு. சோ இது மூலமா நீங்க நிறைய ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். சோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா எக்ஸலென்ட்டா கொடுத்திருக்காங்க. தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படினா OS. சோ இது வந்து ரீசன்ட்டா ரிலீஸ் ஆன Android 15 பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்டேட் வந்து பத்தி கிளியரா சொல்லல. சோ மினிமம் ஒரு அப்டேட் வரும்ங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம். சோ தேர்ட் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படினா நல்லா கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படினா பேட்டரி. இந்த ஃபோன்ல பவர்ங்கறத ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஏனா ஏற்கனவே Moto G15 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கும் இந்த ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படினா பேட்டரியில மட்டும் தான் டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. சோ இந்த ஃபோனோட பேட்டரி பார்த்தோம் அப்படினா லாங் பேட்டரி பேக்கப் 6000 mAh வந்து பேட்டரி பவர் வந்து கொடுத்திருக்காங்க. 30 வாட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பேட்டரியோட லைஃப் பார்த்தோம் அப்படினா ஒரு டைம் சார்ஜ் பண்ணீங்க அப்படினா 58 ஹவர்ஸ் வந்து பேட்டரி லைஃப் வந்து சாலிடா இருக்கும். அதாவது 2 டேஸ் வந்து பார்த்தோம் அப்படினா மினிமம் வந்து பேக்கப் வந்து உங்களுக்கு நிக்கும். சோ ஃபோர்த் ஆப்ஷனும் இந்த ஃபோன்ல பார்த்தோம் அப்படினா எக்ஸலென்ட்டா கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சிப்செட். இந்த ஃபோன்ல வந்து பாத்தீங்கன்னா சிப்செட் வந்து MediaTek Helio G81 Extremeங்கற சிப்செட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட். 2.0 GHz வந்து ஸ்பீட் வந்து இதுல சப்போர்ட் பண்ணும். இது வந்து ரெகுலரா இருக்க டாஸ்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா வந்து மேனேஜ் பண்ண முடியும். மெயினா வந்து பார்த்தோம் அப்படினா பவர் மேனேஜ்மென்ட்க்கும் டீசன்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இது சூட்டபிளா இருக்கும். இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தோம் அப்படினா G81ங்கிறது ஸ்பெஷலா வந்து கேமிங்க்கு வந்து சப்போர்ட் உண்டு. சோ கேமிங்கான GPU பார்த்தோம் அப்படினா Mali G52 MC2. சோ அதனால வந்து ஒரு கேஷுவலா இருக்கிற கேம்ஸ்க்குலாம் பார்த்தோம் அப்படினா இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணும். சோ ஓவராலா ப்ராசஸர் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு அவரேஜான லெவல் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே. இந்த ஃபோனோட டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படினா ஸ்கிரீன் வந்து 6.72 வந்து ஸ்கிரீன் இன்ச்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் Full HD+ வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கு அப்புறம் டிஸ்ப்ளே டெக்னாலஜி பார்த்தோம் அப்படினா IPS LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. சோ AMOLED கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அதுக்கு அப்புறம் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து பேசிக் 60 Hz தான் வந்து கொடுத்திருக்காங்க. இது இம்ப்ரூவ் பண்ணனும். அதுக்கு அப்புறம் 392 dpi வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல Gorilla Glass 3 வந்து சப்போர்ட் இருக்கு. சோ டிஸ்ப்ளே வந்து பார்த்தோம் அப்படினா எக்ஸெப்ட் AMOLED தவிர மீதியெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படினா நல்லா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோன்ல பேக் கேமரா பார்த்தோம் அப்படினா டூயல் செட்டப்ல இருக்கு. 50 MP பார்த்தோம் அப்படினா மெயின் கேமரா, AI கேமரா வந்து இருக்கு. இது வந்து யூசுவலா ஃபாலோ பண்ற குவாட் பிக்சல் டெக்னாலஜி வந்து பேஸ் பண்ணி இருக்கு. அது இல்லாம செகண்டரி கேமரா வந்து 5 MP வந்து கொடுத்திருக்காங்க. சோ மேக்ஸिमम வீடியோ ஷூட் பார்த்தோம் அப்படினா Full HD வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்கு. டூயல் LED வந்து ஃபிளாஷ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல OIS கான சப்போர்ட்லாம் எதுவும் இல்ல. அதுக்கு அப்புறம் செல்ஃபில பார்த்தோம் அப்படினா 8 MP பார்த்தோம் அப்படினா HD செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல HD Full HD வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். சோ ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படினா ஒரு டீசன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ். இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா 12000 இருந்து 15000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து ஒரு 4G ஃபோன் தான். சோ இதே பிரைஸ் வந்து நம்ம கண்ட்ரில வச்சாங்க அப்படினா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மைனஸா தான் இருக்கும். ஏனா ஒரு 4G ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா less than 10000 கீழ இருந்ததுனா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். less than 10000 மேல என்னதான் ஃபீச்சர் கொடுத்தாலும் அது 4Gங்கிறது வந்து ஒரு மைனஸா தான் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெயிட். இந்த ஃபோன்ல வெயிட் வந்து பார்த்தோம் அப்படினா கொஞ்சம் கூட இருக்கு. 203 கிராம் வந்து வெயிட் வந்து கொடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிருந்தாங்கன்னா இன்னொரு நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து 8.80 வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு அவரேஜான லெவல் தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படினா கனெக்டர் வந்து பாத்தீங்கன்னா வெர்ஷன் 2 USB வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் IVD சிம் ஸ்லாட் வந்து இந்த ஃபோன்ல இல்ல. சோ நம்ம யூசுவலா யூஸ் பண்ற 3 ஸ்லாட் வந்து யூஸ் பண்ணலாம். 2 சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு. அது வந்து இந்த சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நானோ சிம் கார்டு தான்.
ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. வித் டால்பி அட்மாஸ் வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து இருக்குது. ஸோ சவுண்ட் சிஸ்டம் வந்து கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டிக்கு வந்து வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத் இது சப்போர்ட் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பயோமெட்ரிக் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் அன்லாக் இதுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. ட்ரெடிஷ்னல் 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து IP54 வந்து கொடுத்துருக்காங்க. எஃப்எம்க்கான சப்போர்ட் இருக்குது, என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மை யூஎக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக்ஸ் வந்து என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து முழுக்க ஒரு 4G ஃபோன் தான். இது வந்து ஒரு 5G ஃபோன் இல்லை. 5G ஃபோனாக இருந்ததுன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு ட்ராபேக்காக ஹைலைட் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஐபிஎஸ் அதாவது எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. AMOLED வந்து கொடுக்கல. ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 to 15,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ரேஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா AMOLED கொடுத்துருந்தாங்கன்னா நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ லெஸ் தென் 10,000 இருந்ததுன்னா இது ஓகே தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம ஒரு லைட்டான ட்ராபேக்காக வந்து ஹைலைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் கேமராவும் சரி, ஃப்ரண்ட் கேமராவும் சரி, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். 4K வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக ஹைலைட் பண்ணுறோம். யூஸ்வலாக பட்ஜெட் ஃபோனில் 4K எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ப்ரைஸு வச்சு தான் நம்ம வந்து இதை சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதே காஸ்ட்டை நம்ம கண்ட்ரியில் வச்சாங்கன்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு மைனஸாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக்கு. இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி யூரோப்பில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம கண்ட்ரியில் வருங்கிறது எதிர்பார்க்கணும். ஸோ இந்த ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணி நம்ம கண்ட்ரியில் மாடிஃபை பண்ணாங்கன்னா இன்னும் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.